பொள்ளாச்சி வழக்கை நானும் மனதார பாராட்டுகிறேன், வரவேற்கிறேன். சரி, தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை கொடுத்துட்டீங்க, தப்பு பண்ண தூண்டினவங்களுக்கு, ஏன்னா இந்தியா இறையாண்மை சட்டம் என்ன சொல்லுது, தப்பு பண்ணுபவர்களை விட தப்பு பண்ண தூண்டுதவர்களுக்கு தானே அதிகமான தண்டனை கொடுக்கணும். அப்படி யாரா தப்பு பண்ண தூண்டுன்னு பார்த்தீங்கன்னா அந்த அப்பாவி பெண்கள் பலியாயிட்டாங்க. அந்த பலியானத்துக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா கேவலமாக நடிக்கக்கூடியவர்களையும் கேவலமாக சமூக வலைதளங்களை வீடியோ போட்டவர்களை நீங்கள் மேடை ஏற்றி கண்ணியப்படுத்தி அவங்களை பெரிய அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணதுனாலையும் அதை பார்த்துட்டு அதோட காம உணர்வை தீர்த்துக்க முடியாமல் அப்பாவி பெண்களை வழிகெடுத்த பல ஆண்கள் இன்னைக்கு உருவாகிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் சமூக வலைதளங்களில் கேவலமான வீடியோக்களை போடுறாங்க, பார்த்துருப்பீங்க. கேவலம்னு சொல்ல போனால் அம்மாவும் மகளுமே டான்ஸ் ஆடி வீடியோ போடுறாங்க. ஹேஷ்டாக்குங்கிற பேரில் அந்த கமாண்டை டைப் பண்ணி வச்சுக்கிட்டு அதை எடுத்து போட்டு இப்படி அப்படி சொல்லி வீடியோ போட்டு ஆடையில் வீடியோ போடுறாங்க. இவங்கள ஏன் தண்டிக்கலை? இன்னும் சொல்ல போனால் துபாயில் ஒரு பெண் இருக்காங்க, அந்த மார்புக்கு பெருசாக சொல்லி அதை நான் பேர்லாம் சொன்னால் அவங்க பெரிய ஆளாயிருவாங்க. ஸோ அவங்க தெரியும், ஆல்ரெடி எல்லாம் இருக்கும். இருந்தாலும் அவங்கள பற்றி நான் பேசலை. அவங்களுக்கு ஏன் தண்டனை கொடுக்கல? நீங்கள் ஒரு மலைக்கோட்டைக்கு சொந்தக்கார ஒரு பேருடைய ஒரு பெண் இருக்காங்க, அவங்கள ஏன் தண்டனை கொடுக்கல? இன்னும் சொல்ல போனால் இப்போ இன்றைக்கி சமூக வலைதளங்களில் இந்த 9 மாதிரி நடிச்சுக்கிட்டு, ஏன்னா உண்மையாக திருநங்கைகள் இருக்காங்க, அவங்க நம்ம அவங்களோட உடல் ரீதியாக அவங்களோட பிரச்சனையை அவங்க நம்ம எந்த விமர்சனம் பண்ணல, அதே மாதிரி அவங்களே கேவலப்படுத்தும் விதமாகவும் அதே மாதிரி சில வீடியோக்களை போட்டு சில முடியெல்லாம் வச்சுட்டு ஒரு பைத்தியமாட்டா இருப்பாங்க. அவங்களையா நீங்கள் தண்டனை கொடுக்கல? ஸோ தப்பு பண்ணவர்களை விட தப்பு பண்ண தூண்டுதலுக்கு காரணமாக இருந்தவர்கள் தானே தண்டனை கொடுக்கணும். இதெல்லாம் நீங்கள் கொடுக்காமல் தப்பு பண்ணவர்களை மட்டும் தண்டித்தது ஒரு வகையில் சந்தோஷம், அதை நான் வரவேற்கிறேன். இருந்தாலும் இவர்களுக்கும் தண்டனை கொடுக்க வேண்டும் வருகாலங்களில். அப்போ தான் சமூகம் கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்ச பாணியில் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை பாய். அதுவும் ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா மனப்பாடம் பண்ணிட்டு வந்தெல்லாம் பேசுது, நான் அதன் பாராட்டுகிறேன் கொள்கிறேன். அதுவே அறக்குறை ஆடையில் வீடியோ போடுற பொண்ணு என்ன பண்ணுறது? இதெல்லாம் யார் தண்டனை கொடுப்பா? சரி பரவாயில்ல, இன்றைக்கி கொஞ்சம் ஓவராக போயிடுச்சு கலர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பை பாய்.